Hi friends, welcome to Chennai Food. கேரட்டை வச்சு நம்ம பலவிதமான ரெசிபீஸ் செய்வோங்க, நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்வோம். ஆனால் ரொம்ப புதுமையான முறையில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை சுத்தமாக வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் நான் தொடச்சி எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். சீவிட்டு இந்த டாப்பு எட்ஜஸ் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறமா இந்த எட்ஜை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு வேண்டாம். அதே மாதிரி இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கேரட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த எல்லா கேரட்டையுமே தோல் சீவிட்டு டாப் எட்ஜஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம கிரேட்டரில் தான் துருவ போகிறோம். நான் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. எல்லா கேரட்டையும் நான் இதே மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்த 300 கிராம் கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துட்டேங்க. துருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் 1.5 பவுல் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. எதுக்காக நான் பவுலில் நம்ம அளந்து வச்சுருக்கோன்னா, இதை வச்சு தான் நம்ம எல்லா அளவுகளுமே அளந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் நான் பவுலில் அளந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட்டு துருவல் நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேங்க. அதனால் ரவை நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம உப்புமாவுக்கெலாம் செய்யக்கூடிய அந்த ரவை தான் நான் எடுத்திருக்கிறேன். அது நீங்கள் மெஷரிங் கப்பில் எப்படி கேரட் துருவல் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுள்ள கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த ரவையை நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். ரவையை நான் கிட்டத்தட்ட 3-4 நிமிஷமாக வறுத்துட்ருக்குறேங்க. நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரவை வறுத்த அந்த பேனையே நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ துருவின கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை இந்த நெய்யில் 5 நிமிஷம் நம்ம வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷமாக இந்த கேரட் துருவலை நான் வதக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேர்க்கும்போது எவ்வளவு இருந்தது இப்போ பாருங்கள், சுருங்கிடுச்சு, கொஞ்சமாக ஆயிடுச்சு. இதில் நம்ம பால் சேர்த்துட்டு வேக விட போகிறோம். நான் 1.5 கப் அளவுக்கு கேரட் துருவல் எடுத்தேன். அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பை பயன்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச இந்த ரவை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்ததுனால நமக்கு கேரட்டோட அந்த கலர் நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த ரவையும் கேரட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்தம் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுடலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1/4 கப்பு இல்லை 1/2 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பு இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி வரும். ஸ்டவ் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருந்தது, இப்போ நல்லா இலகி வருது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இலகி வந்தது. இப்போ கொஞ்சமாக இறுகி வர ஆரம்பிக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். மில்க் பவுடர் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஏற்கனவே நம்ம ரவை சேர்த்துருக்கோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ 4வது டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி தட்டாமல் கரெக்டாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ்வை நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 நிமிஷமாக கலந்து விட்டுட்ருக்கேங்க. நல்லா இறுகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப இலகி இருந்தது, இப்போ நல்லா இறுகி வருது. இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஏற்கனவே 3 டீஸ்பூன் சேர்த்து தான் நம்ம கேரட்டை வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெய்யே சேர்க்கலை. இப்போ கடைசியாக நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். மறுபடியும் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா சுருண்டு வரும் ஒன்று சேர்ந்து. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கலந்துட்டுருக்கேங்க. பாருங்கள், பேனில் ஒட்டலை, நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி சுருண்டு வரணும். இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நெய் தடவின பிளேட்டு இல்லைனா ட்ரே இல்லை கண்ணாடி பவுல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. நான் கண்ணாடி பவுல் ஸ்கொயர் பவுலில் தான் நான் மாற்றி விட போகிறேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி விட்டுக்கலாம். கண்ணாடி பவுலில் நான் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருந்தேங்க. இப்போ நான் அதில் மாற்றி விட்டுட்டு அப்படியே லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்ருக்கிறேன். மேலே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் தூவ போகிறோம். தூவிட்டு தான் நம்ம ஸ்பூனை வச்சு லைட்டாக அழுத்தி விடணும். இப்போ நான் தூவி விட்டுக்கிறேன். பாதாம் பிஸ்தா அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி மட்டும் கூட தூவி விட்டுக்கோங்க. இது மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம மாற்றும் பொழுது எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பட்டர் பேப்பர் போடுறேன். பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பிளேட்டில் ட்ரேயில் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் நான் தூவிட்டேன். இப்போ நெய் தடவுன ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரே லெவலாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே சமனாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே லெவல் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்வீட் உங்களுக்கு உடனே ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா உடனே நல்லா ஈஸியாக கட்டாக வரும், நல்லா செட் ஆகிட்டும் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே அதை ஓப்பனாக வச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா சூடாறிட்டு ஸ்வீட் நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க. சுத்தமாக சூடு இல்லை, நல்லா சில்னஸோடு இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ண போகிறேன். பட்டர் பேப்பர் போட்டதுனால ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வரும். அதனால் நான் அப்படியே எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றலான் இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கழண்டு வருது. இதில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப தடிமனாக ஊற்றி இருக்கிறதுனால இந்த நைஃபை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு வாயில் வச்ச உடனே கரையும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ரவையும் மில்க் பவுடரும் பயன்படுத்தியிருக்கிறோம். நார்மலாக நம்ம கேரட் மட்டுமே பயன்படுத்தி செய்வோம். இதில் ரவையும் மில்க் பவுடரும் சேர்த்ததுனால அவ்வளவு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தடிமனாகவே வந்திருக்குது. ஏன்னா நான் செஞ்ச குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அளவு அதிகமாகவே நான் செஞ்சுருந்தேன். ஆனால் கட் பண்ணும்பொழுது ஷேப்லாம் அவ்வளோ கரெக்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது. வாயில் வச்ச உடனே கரையுங்க. நம்ம கேரட்டு பொதுவாகவே ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவோம். அந்த கேரட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கேரட்டை வச்சு நம்ம அருமையான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டை வச்சு வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.